ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதிய வருமான வரி சட்ட மசோதா குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர். வணக்கம் சார். வானிலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். புதிய வருமான வரி சட்ட மசோதாவில் உள்ள சிறப்பம்சங்களை சொல்ல முடியுமா சார்? பழைய வருமான வரி சட்டம் 1961, புதிய வருமான வரி மசோதா 2025. தற்போது உள்ள வரி சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பெரும்பாலும் சிக்கலானதாக இருப்பவற்றை சட்டம் இயற்றுபவர்கள் முதலில் 2009ஆம் ஆண்டு உணர்ந்தனர். பிப்ரவரி 7, 2025 அன்று புதிய வருமான வரி மசோதா அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு இப்பொழுது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் அது ஒரு சட்டமாக மாறும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் புதிய வருமான வரி மசோதா ஏப்ரல் 1, 2025 முதல் முக்கிய சீர்திருத்தங்கள் என்ன என்று பார்த்தால், டிஜிட்டல் சொத்துக்கள், தொலைதூர வேலை மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகளில் கவனம் செலுத்தப்படுவது. இந்த மசோதா 536 செக்ஷன் மற்றும் 16 அட்டவணைகள் ஷெட்யூல் கொண்ட 622 பக்க விரிவான ஆவணம். தற்போதைய வருமான வரி சட்டத்திற்கும் முன்மொழியப்பட்ட வருமான வரி மசோதா 2025 இடையிலான முக்கிய வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், கட்டமைப்பு மாற்றங்கள். புதிய வருமான வரி மசோதா தற்போதைய வருமான வரி சட்டத்துடன் ஒப்பிடும்பொழுது உள்ளடக்கத்தை, அதாவது கான்டென்ட்ஸ் குறைத்துள்ளது. பிரிவு எண்ணிக்கை, செக்ஷன்ஸ், அது 700 536 குறைக்கப்பட்டுள்ளது. புதிய மசோதாவில் பிரிவு எண்களில் எழுத்துக்களை பயன்படுத்தாமல் அனைத்து உட்பிரிவுகளும் வரிசையாக எண்ணப்பட்டுள்ளன. இதன் விளைவாக புதிய மசோதாவில் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக காணப்படும். ஆனால் சாராம்சத்தில் அப்படி இல்லை. புதிய மசோதாவில் ஒட்டுமொத்த அமைப்பில் செய்யப்பட்ட பரிமாற்றங்கள். வருமான வரியில் டாக்ஸ் இயர் என்ற கருத்து முந்தைய ஆண்டு, ப்ரீவியஸ் இயர் மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு, அசஸ்மெண்ட் இயர் என்ற கருத்தை புதிய மசோதாவில் இருந்து நீக்குவது என்று தொழில் வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்கள் இருவரும் எதிர்பார்த்த குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்றாகும். தற்போதைய வருமான வரி சட்டத்தில் முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டின் கருத்துக்கள் பின்பற்றப்படுகின்றன. பழைய சட்டத்திற்கும் புதிய மசோதாவிற்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? அதாவது இப்போது இருக்கும் வருமான வரி சட்டம் 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ முந்தைய ஆண்டு என்பது, ப்ரீவியஸ் இயர் என்பது வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டாகும். அசஸ்மெண்ட் இயர் என்பது வருமானத்திற்கு வரி விதிக்கப்படும் ஆண்டாகும். புதிய மசோதா வரி ஆண்டு என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறது, அதாவது டாக்ஸ் இயர் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறது. புதிய மசோதாவில் பிரிவு 3 இந்த கருத்தை ஒரு தனிப்பிரிவு விரிவாக கூறுகிறது. பரவலாக பேசினால் வரியாண்டு என்பது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரையிலான நிதியாண்டு. எனவே புதிய வரி மசோதா 2025 முந்தைய ஆண்டு ப்ரீவியஸ் இயர் மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு அசஸ்மெண்ட் இயர் என்ற சொற்கள் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பதிலாக டாக்ஸ் இயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வர்ற சூழலில் அது தொடர்பான சிறப்பம்சங்கள் எதுவும் புதிய மசோதாவில் இருக்கா? டிஜிட்டல் சொத்துக்கள் வருமானம் மற்றும் பரிவர்த்தனைகள் இந்த புதிய மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இது டிஜிட்டல் சொத்துக்கள், அதில் கிரிப்டோ நாணயங்களும் அடங்கும், மற்றும் ஆன்லைனில் ஈட்டப்பட்ட வருமானத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக வரி நோக்கங்களுக்காக டிஜிட்டல் வருமானம் மற்றும் சொத்துக்கள் பொருத்தமான முறையில் பரிசீலிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தேவையான இடங்களில் டிஜிட்டல் வருமானம் மற்றும் சொத்துக்கள் கணக்கில் புதிய மசோதா எடுத்துக்கொள்ளப்பட்டன. எடுத்துக்காட்டாக, வெளியிடப்படாத வருமானத்தின் வரையறையில் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அடங்கும். இது ஏற்கனவே உள்ள சட்டத்தில் இல்லை. புதிய மசோதா பிரிவுகள் 67 முதல் 91 வரை மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் வரையறுக்கின்றன மற்றும் அத்தகைய சொத்துக்களுக்கு பொருந்தும் வரி விகிதங்களை கோடிட்டு காட்டுகின்றன. சம்பள நிலுவைத் தொகை மற்றும் டிஜிட்டல் கருவிகளுக்கான வரி நிவாரணம், அதாவது டாக்ஸ் ரிலீஃப் ஃபார் சேலரி அரியர்ஸ் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ். இந்த மசோதா சம்பளம் பெறும் தனி நபர்களுக்கு, குறிப்பாக சம்பள நிலுவைத் தொகையை பெறுபவர்களுக்கு வரி நிவாரணத்தை
அறிமுகப்படுத்துகிறது. பிரிவு 157 நிலுவைத் தொகைகளுக்கான வரி நிவாரணத்திற்கான நோக்கத்தை விரிவுபடுத்துகிறது. இதனால் தனிநபர்கள் பல வருட நிலுவைத் தொகைகளுக்கு நிவாரணம் பெற முடியும். பிரிவு 17 முதலாளிகளால் வழங்கப்படும் மடிக்கணினிகள் மற்றும் மென்பொருள் போன்ற டிஜிட்டல் கருவிகளுக்கு வரி விலக்குகளை வழங்குகிறது. அதிகரித்த விலக்குகள் மற்றும் திருத்தப்பட்ட வரி அடுக்குகள், இன்க்ரீஸ்டு டிடக்ஷன்ஸ் அண்ட் ரிவைஸ்ட் டாக்ஸ் லேப். சம்பளம் பெறும் வரி செலுத்துவோருக்கு புதிய மசோதா நிலையான விலக்கை ரூபாய் 75,000 அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆக உயர்த்துகிறது. இது குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மூத்த குடிமகன்களுக்கு பயனளிக்கும். திருத்தப்பட்ட வருமான வரி உச்சவரம்பு பற்றி இந்த மசோதாவில் சிறப்பாக என்ன சார் சொல்லியிருக்காங்க? திருத்தப்பட்ட வருமான வரி அடுக்கு இப்பொழுது 12 லட்சம் வரை வருமானத்தை வரியிலிருந்து விலக்களிக்கிறது. இது நிலையான விலக்குடன் திறம்பட 12,75,00,000 வரை வருமானத்தை வரியிலிருந்து விலக்குகிறது. வரி தள்ளுபடி வரம்புகளில் அதிகரிப்பு 12 லட்சம் தள்ளுபடி சலுகை 2025-26 நிதியாண்டிற்கான சமீபத்திய பட்ஜெட் வரி தள்ளுபடி வரம்பை ஆண்டுக்கு 12 லட்சமாக உயர்த்தியுள்ளது. முன்னதாக 2024 பட்ஜெட்டில் வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 87 கீழ் தள்ளுபடி வரம்பு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தப்பட்டது. பழைய மற்றும் புதிய ஆட்சிகளின் கீழ் வரி சலுகை வரம்பு. பழைய வரியாட்சி நிதியாண்டு 2024-25 அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் 5 லட்சம் வரை வரி சலுகை. புதிய வரியாட்சி அதாவது நிதியாண்டு 2024-25 நியூ டாக்ஸ் ரெஜிம் இதில் 7 லட்சம் வரை வரி சலுகை. புதிய வரியாட்சி நிதியாண்டு 2025-26 இது பிரகாரம் நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழே 12 லட்சம் வரை வரி சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. புதிய வரியாட்சி அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம் யாருக்கெல்லாம் பலன் தரும்? வரி சேமிப்பு கருவிகளில் அதாவது பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ், எல்ஐசி இதெல்லாம் சேமிக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் முதலீடு செய்ய வேண்டாம், விலக்குகளை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லாத எளிமையான வரி தாக்கல் செயல்முறையை புதிய வரியாட்சியின் கீழ் பெறலாம். இரண்டாவது, அதிக வருமானம் ஆனால் குறைவான விலக்குகள், டிடக்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த புதிய வரியாட்சி நியூ டாக்ஸ் ரெஜிம் பயனை அளிக்கும். இதை தவிர எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் ஃபார் என்பிஎஸ் அண்ட் இபிஎஃப் இதெல்லாம் வாங்குறவங்க இவங்களுக்கு புதிய இது கீழே அவங்களுக்கும் பயனடைவாங்க. இதுல இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் புதிய வருமான வரி மசோதா 2025 இதுல சிம்பிளிபிகேஷன் ஆஃப் டாக்ஸ் கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வரி குறியீடுகளை எளிமைப்படுத்துதல். புதிய மசோதா முந்தைய சட்டத்தின் சிக்கலான பிரிவுகள் 10 மற்றும் 80C முதல் 80U வரை மற்றும் பல்வேறு விலக்குகள் மற்றும் விலக்குகளை ஒருங்கிணைக்கிறது. இவை எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க மற்றும் முதலீடுகள், நன்கொடைகள் மற்றும் குறிப்பிட்ட செலவுகளின் விதிகளை தெளிவுபடுத்துகிறது. கிளாரிட்டி ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கான தெளிவு. இந்த மசோதாவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? புதிய மசோதா லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கு குறிப்பாக வரி விலக்குகள் தொடர்பான தெளிவான வழிகாட்டுதல்களை வகுக்கிறது. பிரிவுகள் 332 முதல் 355 வரை வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை வரையறுத்து கடுமையான இணக்க தரநிலைகளை விதிப்பது பற்றிய விரிவான கட்டமைப்பை வழங்குகிறது. வரி நிர்வாகத்தின் ஆட்டோமேஷன் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல். ஒரு குறிப்பிடத்தக்க விதி ஆட்டோமேஷனை ஊக்குவித்தல் மற்றும் முகமற்ற மதிப்பீடுகள் அதாவது ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. முகமற்ற மதிப்பீடுகளுக்கு மாறுதல். பிரிவுகள் 263 முதல் 389 வரை மின்னணு முறையில் வருமானம் மற்றும் தானியங்கி மதிப்பீடுகளை தாக்கல் செய்வதை அதாவது செல்ஃப் அசஸ் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்குவதன் மூலம் அரசாங்கம் தாமதங்களை குறைத்து வரி நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸ்ட்ரெங்தன்ட் ஆன்டி டாக்ஸ் அவாய்டன்ஸ் ரூல் அதாவது வரி தவிர்ப்பு எதிர்ப்பு விதிகள் வலுப்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த புதிய மசோதா 2025 கீழ் பரந்த அளவிலான வரி தவிர்ப்பு திட்டங்களை உள்ளடக்கும் வகையில் தற்போது உள்ள பொது தவிர்ப்பு எதிர்ப்பு விதிகள் அதாவது ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் அப்படிம்பாங்க GAAR மேம்படுத்துகிறது. பிரிவுகள் 174 முதல் 184 வரை
அனுமதிக்க முடியாத பரிவர்த்தனைகள் மற்றும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஏற்பாடுகளை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தப்படுகிறது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரிஃபார்ம், மூலதன ஆதாய வரி சீர்திருத்தம். புதிய மசோதா குறிப்பாக குறுகிய கால மற்றும் நீண்ட கால ஆதாயங்கள் தொடர்பான மூலதன ஆதாய வரி கட்டமைப்பில் மாற்றங்களை அறிமுகப்படுத்துகிறது. இந்த சீர்திருத்தங்கள் தொடக்க நிறுவனங்கள், டிஜிட்டல் வணிகங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகளின் வளர்ச்சியை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்ட புதிய விதிகளுடன் மூலதன ஆதாயங்களை சுற்றியுள்ள விதிகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட். தொடக்க நிறுவனங்கள் மற்றும் நிலையான முதலீடுகளில் கவனம் செலுத்தப்படுகிறது. 500 முதல் 154 வரையிலான பிரிவுகள் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் ஈடுபட்டுள்ளவை உள்ளிட்ட புதிய வணிகங்களை ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துகின்றன. இதில் நாட்டின் வரி கட்டமைப்பில் சுற்றுச்சூழல் கவலைகளை மேலும் ஒருங்கிணைப்பதன் மூலம் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட வரி சலுகைகள் மற்றும் சலுகைகள் அடங்கும். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய தொடர்பாக இந்த மசோதாவில் என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு? என்னென்ன தேதிக்குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. புதிய மசோதாவில் நிலுவைத் தேதிகள் எந்த மாற்றங்களும் இல்லை. அதாவது பழைய இதில் டாக்ஸ் 1962 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் புதிய மசோதாவிலும் நிலுவைத் தேதிகள் அப்படியே தான் இருக்கு. எந்த விதத்திலும் மாற்றங்கள் இல்லை. புதிய மசோதாவிலும் பழைய மசோதாவில் உள்ளபடி எந்த ஒரு தனிநபர், இந்து, அன்டிவைடட் ஃபேமிலி இவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டும் என்றால் ஜூலை 31ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 1 மார்ச் 31 உரிய வருஷத்திற்கு அடுத்த வருஷம் ஜூலை 31ஆம் தேதிக்குள் ஃபைல் பண்ண வேண்டும். கம்பெனியாக இருந்தால் அக்டோபர் 31க்குள் ஃபைல் பண்ண வேண்டும். பிரிவு 202 புதிய வருமான வரி மசோதா. பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே பார்த்தீங்கன்னா 115 BAC அப்படின்னு செக்ஷன் கீழே வரும். இந்த வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 115 BAC கீழே உள்ள புதிய வரிமுறை பழைய வரிமுறையை விட குறைந்த வரி விகிதங்கள் மற்றும் குறைவான விலக்குகள் மற்றும் விலக்குகளை கொண்ட இயல்பு நிலை வரிமுறையாகும். இது வரி தாக்கல் செயல்முறையை எளிதாக்கவும் வரி செலுத்துவோருக்கு வரி இணக்கத்தை எளிதாக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள வரி சட்டத்தின் பிரிவு, அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அந்த பிரிவு 115 BAC பின்வரும் மதிப்பீட்டாளர்களுக்கான புதிய வரிமுறையை பற்றி பேசுகிறது. தனிநபர்கள், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி. புதிய வருமான வரி மசோதாவில் பிரிவு 202 கீழ் கையாளப்படுகிறது. பிரிவு 202 பின்வரும் மதிப்பீட்டாளர்களுக்கான புதிய வரிமுறையை பின்பற்றி பேசுகிறது. தனிநபர்கள், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, நபர்களின் சங்கம், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்க சொல்லுவாங்க, தனி நபர்களின் அமைப்பு, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை சட்டனம், அதாவது ஆர்டிபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், புதிய வரியாட்சியிலிருந்து விலகும் விருப்பம். புதிய வருமான வரி மசோதாவிலும் கிடைக்கிறது. அதாவது ஓல்டு டாக்ஸ், நியூ டாக்ஸ் இருக்கு. நியூ டாக்ஸ்ல இருந்து நான் விலகி திரும்பி ஓல்டு டாக்ஸ்க்கே போறேங்கிறது இந்த புதிய மசோதாவிலும் இருக்கு. புதிய ஆட்சி இயல்பு நிலை வரிமுறையாகும். ஆனால் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் டிஃபால்ட் ரெஜிம் பாங்க. இன்னி தேதிக்கு அந்த டிஃபால்ட் ரெஜிம்ங்கிறது நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். பரவலாக பேசினால் தற்போதுள்ள வருமான வரி சட்டத்தின் பிரிவு 115 BAC கீழ் கிடைக்காத விலக்குகள் புதிய வருமான வரி மசோதாவின் கீழ் பிரிவு 202 கீழ் கிடைக்காது. இருப்பினும் பிரிவு 115 BAC கீழ் கிடைக்கும் விலக்குகள் அனைத்தும் புதிய வருமான வரி மசோதாவின் கீழ் கிடைக்கின்றன. புதிய வருமான வரி சட்ட மசோதா குறித்து இதுவரை விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.